தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட இடத்தில் ஆக்கிரமிப்பை அகற்றச் சென்ற அதிகாரிகளுக்கு இடையூறு செய்யும் வகையில் கைக்குழந்தையுடன் பெண் ஒருவர் தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். விவரங்களை பதிவு செய்யலாம். அப்பெண்ணின் கோரிக்கை என்ன? கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட அந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த நத்தம் புறம்போக்கு பொதுமக்கள் பயன்படுத்திற்கான இந்த புறம்போக்கு இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து நீண்ட நாட்களாக வைத்துள்ளார். இந்நிலையில் பேரூராட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த இடத்தில் பொது சுகாதார நிலையம் அங்கன்வாடி கட்டுவதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பணிகள் துவங்குவதற்காக இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் அந்த இடத்தில் நாங்கள் வழக்கு தொடர்ந்திருக்கோம், இதை யாரும் உள்ளே நுழையக்கூடாது என்று அப்பகுதியைச் சேர்ந்த அந்த ஆக்கிரமிப்பாளர் தன் குடும்பத்துடன் கைக்குழந்தையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் அடிக்கல் நாட்டுவதற்காக அந்த ஜேசிபி சுத்தம் செய்யும் போது ஜேசிபி முன்பாக அந்த குழந்தையை வைத்துக் கொண்டு அந்த பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அந்த பேரூராட்சிக்குட்பட்ட அந்த ஊரை சேர்ந்த கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பொது இடத்திற்கு பயன்படுத்த வேண்டும், அந்த ஒருவர் மட்டுமே பயன்படுத்தி கொண்டு மற்ற இடத்திற்கு இடையூறு செய்கிறார்கள், அந்த இடத்தில் வழி இருக்குது என்று தொடர்ந்து அவர்கள் கோரிக்கை வைத்து அவர்கள் அதாவது அதிகாரிகளுக்கு ஆதரவாக 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் போராட்டத்தில் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு ஆக்கிரமிப்பு அகற்ற முற்பட்டனர். ஆனால் அந்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் அந்த இடத்தை ஆக்கிரமிக்க விடாமல் குழந்தையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஏனென்றால் பேரூராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணி துவங்கும் நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.